ஓகே, நல்லது. அப்போ நான் எப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னா, எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணப்படுகிறேன்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்படுகிறேன். அப்ப நான் பிழைத்திருப்பது நான் அல்ல. அப்ப சிலுவையில் அறையப்பட்டனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சோன்னா அவர் என்ன ஆகிறாரு? மரிக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவோட நான் சிலுவையில் அறையப்படும் பொழுது நான் மரிக்கிறேன். அதாவது என்னுடைய பழைய மனுஷன் மரிக்கிறான். அப்ப நான் பிழைத்திருப்பது நான் அல்ல. யார் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நல்ல ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு 30 லட்சம் 50 லட்சம் போட்டு சூப்பரான ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டை ஒருத்தருக்கு வித்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்களுக்கு, ஒரு ஆளுக்கு நீங்க 50 லட்ச ரூபா போட்ட வீட்டை ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருது. ஒருத்தருக்கு வீடு வேணும்னு சொல்றாரா, அவருக்கு நீங்க வித்துட்டீங்க. அப்ப இந்த வீடு யாருடைய சொந்தம்? யார் வாங்கினாரோ அவருக்கு தான் சொந்தம். இப்ப நீங்க அடிக்கடி போய் இடையில, ஐயோ நான் கட்டின வீடு அப்படின்னு இடையில போய் அந்த பெட்ரூம்ல ஒரு பீரோல வச்சுட்டு வர முடியுமா? இல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பெயிண்ட நீங்க அடிச்சுட்டு வர முடியுமா? இல்ல. ஏன்னா அவருக்கு என்னட்டீங்க? வித்துட்டீங்க. அதே போலதான் எப்ப நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோமோ அப்பொழுதே பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்ப இந்த உடம்புக்குள்ள வாழக்கூடிய கிறிஸ்து இந்த உடம்பை கொண்டு இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைத்திருக்கிறாரோ, அதை நிறைவேற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம முதன்முறையா வந்தது ஏதோ ஒரு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் முடிவு என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து இந்த உடம்பை கொண்டு, என்னை கொண்டு, இந்த உடம்பு மற்றவங்க பார்க்கும்போது பீட்டர் பாலாவா தெரியும். ஆனால் எனக்குள்ளே வாழக்கூடிய கிறிஸ்து இந்த உடம்பை கொண்டு என்ன இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.